சிங்கப்பூர் முன்னாள் பிரதமருக்கு அஞ்சலி செலுத்த பிரதமர் மோடி புறப்பட்டுச் சென்றார். கடந்த 23ஆம் தேதி உயிரிழந்த லீ குவான் யூவின் உடல் சிங்கப்பூர் பார்லிமெண்ட் வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஞாயிறன்று பிற்பகல் நடக்கும் இறுதிச் சடங்கில் பல்வேறு நாட்டு தலைவர்கள் பங்கேற்கின்றனர். பிரதமர் மோடி சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். நவீன சிங்கப்பூரின் தந்தை என்று அழைக்கப்படும் 91 வயதுடைய லீ குவான் யூவின் மறைவுக்கு இந்தியாவில் ஞாயிறன்று துக்க தினம் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 23ஆம் தேதி உடல்நலக்குறைவால் மறைந்த சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ மறைவுக்கு இந்தியாவில் ஞாயிறன்று துக்க தினம் அனுசரிக்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. அரசு விழாக்களும் ரத்து செய்யப்பட்டன. குருத்து ஞாயிறை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் பேரணி சென்றனர். இயேசுவின் மறைவை நினைவு கூறும் வகையில் 40 நாட்கள் தவக்காலம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவர்கள் ஞாயிறன்று குருத்து ஞாயிறு தினத்தை அனுசரித்தனர். திருச்சி மேலப்புதூர் மரியன்னை ஆலயத்தில் நடைபெற்ற குருத்து ஞாயிறு பவனியில் மறை மாவட்ட ஆயர் ஆண்டனி டிவோட்டா கலந்து கொண்டார். மிசோரம் கவர்னர் அஜீஸ் குரேஷி அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். 74 வயதான குரேஷி பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பின்னர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து மிசோரமுக்கு மாற்றப்பட்டார். வரும் 2017ஆம் ஆண்டு மே மாதம் வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் ஜனாதிபதி மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அஜீஸ் குரேஷி நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநில கவர்னர் மிசோரம் மாநில கவர்னராக கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. வங்கிகளுக்கு சனிக்கிழமை முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை தொடர் விடுமுறை வருவதால் வாடிக்கையாளர்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளது. சனிக்கிழமையன்று ராமநவமி, ஞாயிறு பொது விடுமுறைக்கு பிறகு திங்கள் மட்டும் வங்கிகள் செயல்படும். தொடர்ந்து மார்ச் 31, ஏப்ரல் 1ஆம் தேதி புதுக்கணக்கு துவங்குதல், ஏப்ரல் 2 மகாவீரர் ஜெயந்தி, ஏப்ரல் 3 புனித வெள்ளி என்று தொடர் விடுமுறை வருகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை என்று அரை நாள் பணி இருக்கும். ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிறு பொது விடுமுறையை தொடர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கள் அன்றுதான் வங்கிகள் செயல்பட துவங்கும் என்பதால் வாடிக்கையாளர்கள், மாத சம்பளதாரர்கள், பென்ஷன்தாரர்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளது. மத்திய அரசின் புதிய சாலை பாதுகாப்பு சட்டத்தை கண்டித்து ஏப்ரல் 30ஆம் தேதி வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிஐடியு மாநில செயலாளர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்கனவே சட்டத்தில் இருந்த அந்த பாதுகாப்பு முழுமையாக அளிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஏழை மக்களுக்கு மலிவான பேருந்து வசதி கிடைக்காது. இந்த முக்கியமான பிரச்சனைகள் மீதுதான் இந்த வேலை நிறுத்தத்திற்கு எங்களுடைய அகில இந்திய சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம் ஏப்ரல் 30ஆம் தேதி அகில இந்திய வேலை நிறுத்தம் நடைபெறும். போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவை வளர்க்கும் விதமாக மதுரையில் ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகள் நடப்பது வழக்கம். இந்த ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் துவங்கின. போலீஸ் துணை கமிஷனர் சமந்த் ரோஹன் ராஜேந்திரா போட்டிகளை துவக்கி வைத்தார். கபடி, வாலிபால், ஓட்டம், இசை நாற்காலி, கயிறு இழுக்கும் போட்டி என்று இரு பாலருக்கும் தனித்தனி போட்டிகள் நடந்து வருகின்றன. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் மதுரை நகர் முழுவதிலும் உள்ள விளையாட்டு சங்கத்தினர் மற்றும் போலீசார் பங்கேற்கின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே பங்காளிப்பள்ளி பகுதி மலையடிவாரத்தில் உள்ளது. இக்கிராமத்தில் பகலில் காட்டு யானை ஒன்று ஊருக்குள் புகுந்தது. தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்ட முயற்சி செய்தும் அது பலனளிக்கவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் பீதியில் உள்ளனர். யானைகள் அடிக்கடி ஊருக்குள் வராமல் வனத்துறையினர் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிராக பேராசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் ஆகியோர் கண்டன பேரணி ஒன்றை நடத்தினர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி போலி ஆவணங்கள் மூலமாக பதவிக்கு வந்ததாக புகார் தெரிவித்து இப்பேரணி நடைபெற்றது. திறமையற்ற துணைவேந்தர் தங்களுக்கு வேண்டாம் என்று வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் கவர்னர் மாளிகை நோக்கி வந்தனர். தலைமை தபால் நிலையம் அருகே பேரணி வந்தபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மாணவர்களும் ஊழியர்களும் அங்கேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போலீஸ் சான்றிதழ் கொடுத்துட்டு போய் தகவல்கள் கொடுத்துட்டு பாண்டிச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தரை நீக்கிவிடு. அறுபடை வீடுகளில் ஒன்றான திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவில் பங்குனி உத்திர திருவிழா வரும் 3ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இவ்விழாவை முன்னிட்டு திரு ஆவினன்குடியில் கொடியேற்றம் நடந்தது. முன்னதாக கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது.
மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏப்ரல் 30ஆம் தேதி நடக்கிறது. மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் ஏப்ரல் 21ஆம் தேதி துவங்குகிறது. ஏப்ரல் 28இல் மீனாட்சி பட்டாபிஷேகமும், ஏப்ரல் 30ஆம் தேதி மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், மே 1ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற இருக்கின்றன. மே 3ஆம் தேதி கள்ளழகர் எதிர் சேவையும், 4ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவமும் நடக்கிறது. தொடர்ந்து தினமும் பல்வேறு மண்டபங்களில் எழுந்தருளும் கள்ளழகர் மே 7ஆம் தேதி அழகர் மலை சென்றடைவார். உலக பேட்மிண்டன் தரவரிசையில் இந்தியாவின் சாய்னா நேவால் முதலிடம் பிடித்து புதிய வரலாறு படைத்துள்ளார். தில்லியில் நடந்து வரும் இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் உலக தரவரிசையில் முதலிடம் பிடிப்பது யார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. 2ஆம் இடத்திலிருந்த இந்தியாவின் சாய்னா நேவால் மற்றும் 4ஆம் இடத்திலிருந்த ஸ்பெயின் நாட்டின் கரோலினா மரின் இடையே கடும் போட்டி நிலவியது. இத்தொடரில் பெண்கள் ஒற்றையர் அரையிறுதிக்கு சாய்னா முன்னேறிய நிலையில் சனிக்கிழமை அன்று நடைபெற்ற மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் தாய்லாந்தின் ரச்சனாக்கிடம் மோதிய கரோலினா மரின் தோல்வியடைந்தார். இதைத் தொடர்ந்து உலக தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் சாய்னா நேவால் முதலிடத்திற்கு முன்னேறினார். பேட்மிண்டன் வரலாற்றில் இந்திய வீராங்கனை ஒருவர் முதலிடம் பெறுவது இதுவே முதல் முறை. தங்கத்தின் விலை ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு சவரன் 20,112 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,514 ரூபாயாக உள்ளது. வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,210 ரூபாயாக உள்ளது. நடிகர் லாரன்ஸ் இயக்கி நடிக்கும் காஞ்சனா 2 படத்தில் தாப்சி, நித்யா மேனன் இருவரும் கதாநாயகிகளாக நடிக்கின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வந்த இதன் படப்பிடிப்புகள் சில மாதங்களுக்கு முன்பு தடைப்பட்டு நின்றது. பின்னர் விறுவிறுப்பாக நடத்தப்பட்டு தற்போது நிறைவடைந்துள்ளது. இப்படத்திற்கான கிராபிக்ஸ் காட்சிகள் சென்னை மற்றும் மும்பையில் நடந்து வருகிறது. காஞ்சனா படத்தின் கிளைமாக்ஸில் கையாளப்பட்ட கிராபிக்ஸ் காட்சிகள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் காஞ்சனா 2 படத்திற்கான கிராபிக்ஸிலும் லாரன்ஸ் மெனக்கெட்டுள்ளார். 2 கோடி ரூபாய் வரை செலவு செய்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த கிராபிக்ஸ் காட்சிகள் படத்தில் 20 நிமிடங்கள் மட்டுமே வருகிறதாம். அழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா விழிஞ்சு புட்டனாரா. நடிகை ஸ்ருதிஹாசன் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவில் பிக்சர் ஹவுஸ் மீடியா லிமிடெட் தயாரிக்கும் நடிகர்கள் நாகார்ஜுனா, கார்த்தி நடிக்கும் படத்திலிருந்து ஸ்ருதிஹாசன் திடீரென விலகியுள்ளார். இதுகுறித்து ஹைதராபாத் 25வது கூடுதல் தலைமை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஏப்ரல் 8ஆம் தேதி வரை ஸ்ருதி நடிக்க நீதிமன்றம் தடை விதித்தது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி பஞ்சாரா ஹில்ஸ் போலீஸ் நிலையத்தில் ஸ்ருதி மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விரைவில் போலீசார் விசாரணை நடத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.